ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் போட்டிருக்க அந்த கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் தான் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைமிங் அண்ட் டிக்கெட் ப்ரைஸ் உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷனோட டைமிங் நான் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 PM இருந்து நைட் 10 PM வரைக்கும் இருக்கும். அண்ட் இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் இந்த கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வழக்கமான இங்கே மற்ற எக்ஸிபிஷன் வர மாதிரி தீம் செட்டப்லாம் எதுவுமே இருக்காது. உள்ளே போனீங்கன்னா கவர்மெண்ட்ஸோட அந்த ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில கடை ஸ்டால்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும், கேம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம உள்ள போயிட்டு டக்கு டக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே டிக்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 15 ரூபீஸும் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள வந்து எந்த ஒரு தீம் செட்டப்பும் இல்லாதனால இங்கே டிக்கெட் ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மி தான். அண்ட் அதே போல் இங்கே வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சார்ஜஸ் இருக்கு. ஸோ பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் நம்ம டோக்கன் வாங்கியாச்சு. ஸோ உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ், அப்புறம் நிறைய அந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்புறம் 20 ரூபீஸ் 10 ரூபீஸ்க்கு அந்த சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பஞ்சு மிட்டாய் கடை, பாப்கார்ன் கடை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. பஜ்ஜி, போண்டா, காலிஃப்ளவர் சில்லி, அப்பளம், ஜூஸ், ஐஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் எதுவுமே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணல. நெக்ஸ்ட் நாங்கள் உள்ளே போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி துறை, அந்த துறையில் என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மினியேச்சர்ஸ்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். குட்டி பையன் அந்த கார்லாம் எடுத்து எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அப்படியே பக்கத்தில் ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துறையில் என்னென்னலாம் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போஸ்டர்ஸ் இருந்துச்சு. அங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி சமூக நலத்துறைன்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன பொம்மை மாதிரி சிலையெல்லாம் வந்து அது ஒரு கதை மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் மகளிர் திட்டம் இருந்துச்சு. மகளிர் சுய உதவிக்குழுவில் அவங்க என்னென்னலாம் செஞ்சு அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அதே போல் நீங்கள் அங்கே வேணும்னா கூட ஒரு சில பொருள்லாம் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கல் உருண்டை, எள்ளு உருண்டை, ஊறுகாய் பாட்டில் அதெல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் முக்கியமாக அங்கே சோப்புலாம் கூட இருந்துச்சு. மென்ஷன் பண்ணி காட்ட சொன்னாங்க அந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா பேபிக்கு பார்த்தீங்கன்னா பேபி மாதிரியே ஒரு சோப்பு இருக்குது, அப்புறம் ரோஸ் மாதிரி, பைக் மாதிரி, கால் பாதம் மாதிரி, இந்த மாதிரிலாம் அழகழகாக சோப்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம தோட்டக்கலைக்கு போனோம். ஸோ இங்கே தோட்டக்கலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டக்கலையில் என்னென்னலாம் இருக்கும், எப்படிலாம் கொண்டு வரலாம், அண்ட் அதெல்லாம் எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க ஒரு சில ஐடியாஸும் அங்கே இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. ஸோ அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. இயற்கை விவசாயம்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இது சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து மக்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறலாம் எல்லாம் போர்டில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன ஸ்கீம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறலாம் நீங்கள் அதை பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் போக்குவரத்து துறை இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் ரூல்ஸ் அது இதுன்னு அதை பற்றியெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் பழங்குடியினருக்காக அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் ஒதுக்கியிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன வந்து கவர்மெண்ட் சார்பாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க பொருள்லாம். அப்புறம் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், அவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கு என்னென்னலாம் கவர்மெண்ட் சார்பாக கொடுத்துருக்குறாங்க, இந்த சைக்கிள், தையல் மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தொழில் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தொழிலில் வேலை செய்கிறவங்க என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும், அங்கே கொத்தடிமைகள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை பற்றிலாம் நீங்கள் இது பண்ணால் எங்கே புகார் பண்ணுறது, அதை பற்றிலாம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்க என்னென்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க செஞ்ச பொருள்லாம் கூட ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அவங்க வந்து என்ன மாதிரி வெஹிக்கல்ஸ்லாம் அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் காவல்துறையில் என்னென்ன அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த பாம் டிடெக்டர், அப்புறம் என்னென்ன கன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே டெமோ வச்சுருந்தாங்க. பாம் ஸ்குவாட் என்னெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அண்ட் அதே போல் போலீஸ் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பேட்ச் வைஸில் அவங்களுக்கு என்னென்ன ரேங்கிங் வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்டரும் போட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வேளாண் துறை. ஸோ வேளாண் துறையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மண் இருக்குது, என்னென்ன வகையான பயிர்கள் இருக்குது, அதை எப்படி நடணும், என்ன மாதிரி பண்ணணும், அதை எப்படி வளர்த்தணும், ஸோ எப்படிலாம் வந்து ப்ரீட் பண்ணுவாங்க, அண்ட் அவங்களுக்கு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ விவசாயத்துக்கு, என்ன மாதிரி விவசாயத்துக்கு எவ்வளோ மானியம் கிடைக்குது, அங்கே விவசாயிங்க போனாங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க கிட்ட இதை பற்றி, இந்த ஸ்கீம்ஸ் பற்றி நிறைய பேர் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அதை பற்றிலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க தேர் பார்த்துங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் குடிநீர் வடிகால் வாரியம். ஸோ இதில் எப்படி தான் சேலம் சிட்டிக்கு வந்து இந்த குடிநீர் வடிகால் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மினியேச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வனத்துறை. ஸோ வனத்துறை சார்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீட்டா வந்து ரியலாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதாவது ரியலானா அந்த ஸ்கின் போட்டு இது பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொம்மை மாதிரி, ஆனால் ரியல் ஸ்கின் அது சீட்டாவோடது. ஸோ அது வச்சுருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி வச்சுருந்தாங்க. அப்புறம் சிறு குறு தொழில் மையத்துக்காக பார்த்தீங்கன்னா அவங்க சார்பாக என்னென்ன வாங்கியிருக்காங்க, அதே போல் அவங்க செஞ்ச தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச ப்ராடக்ட்டை கொண்டு வந்து இங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே சென்ட்ஸ்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க. அந்த சென்ட் பார்த்தீங்கன்னா செம்ம வாசனமாக இருந்துச்சு. ஸோ கையிலலாம் கூட பூசி விட்டாங்க. அதனால் ஒரு டே ஃபுல்லாக அந்த வாசனை வந்து நல்லா ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போயிட்டு எல்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் அங்கன்வாடி, முதல்வர் மருந்தகம், இதை பற்றிலாம் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கூட்டுறவு பற்றிலாம். அப்புறம் கால்நடை பற்றி அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் கால்நடை வந்து எப்படி இருக்கும், அந்த பசுலாம் எப்படி இருக்கும், அப்புறம் அதிசய ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அதுக்கு 8 கால் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஆவின் பாலகத்தில்
பால்த்துக்கு அந்த பால் துறை சார்பாக அது தனியாக வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆவினில் வந்து நம்ம என்ன வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், ஐஸ், குல்ஃபி எல்லாமே இருந்துச்சு. அதில் நாங்கள் பிஸ்கெட்ஸும் டீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் மூவ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கல்விக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் குழந்தைங்களுக்காக ஒதுக்குறாங்க. அண்ட் அங்கே நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லித்தரத்துக்கு குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நெடுஞ்சாலைத்துறை இதிலும் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலையில் ஹைவேஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சேஃப்டிக்கு அண்ட் என்னென்ன பொருள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மாசு கட்டுப்பாடு. ஸோ தண்ணி வந்து எப்படி மாசு ஆகுது, அதை நம்ம எப்படி இது பண்ணுவோம். அப்புறம் பிளாஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் என்னென்ன பிளான்ட் பிளாஸ்டிக்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நீர்வளத்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த டேம், மேட்டூர் டேம், அதில் தண்ணி திறந்து விட்டது. ஸோ அதை பற்றிலாம் போட்டிருந்தாங்க. பக்கத்துலேயே மீன் வளத்துறை இருந்துச்சு. அதில் ஃபிஷ்ஷஸ் பற்றி ஃபிஷர்மேனுக்கு அதில் மீன் வளர்க்குறவங்களுக்கு அவங்களுக்குலாம் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பக்கத்துலேயே கைத்தறித்துறைங்கிற மாதிரி. அப்புறம் பேரூராட்சியில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்புறம் பேரிடரில் அவங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பேரிடர்லேருந்து காப்பாற்றுறாங்க, என்னென்ன இடத்துலேருந்து அவங்களோட வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க, மீட்பு பணியெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்புறம் நகராட்சி, குடிநீர் வழங்கல் துறை, அப்புறம் செய்தி தொடர்பு துறை, மக்கள் தொடர்புக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க, அப்புறம் விளையாட்டுத்துறையில் என்னென்ன வகையான விளையாட்டுலாம் இருக்குது, என்னென்ன மாதிரி ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மக்கள் மருந்தகம்னு சொல்லி அந்த மெடிக்கலில் கவர்மெண்ட் மெடிக்கல்ஸை பற்றி நிறைய அவேர்னஸ் அதெல்லாம் இருக்கும். காசு நோயிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி இது பண்ணுறது, ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம்லாம் நம்ம போட்டிருப்பாங்க. அப்புறம் அறநிலைத்துறை சார்பாக சேலத்தில் என்னென்ன கோயில் இருக்குது, என்னென்ன கோயில் இப்போ வந்து புதுசாக கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, சேலம் நகராட்சி அங்கே என்னென்ன நடந்திருக்கு, புதுசாக என்னென்ன திட்டம் கொண்டு வராங்க, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோடனே இங்கே ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் டக்கு டக்கு ஒவ்வொன்றா பார்த்து ஆரம்பிச்சலாம். பால் கேம் இருக்குது, ஜெயிண்ட் வீல், கொலம்பஸ், ட்ரெயின் ரைடு, இந்த கார் ரைடு இருக்குது, அப்புறம் இந்த ஸ்பின்னர் இருக்குது, அப்புறம் நடுவோட ஸ்நாக்ஸும் இருக்குது. இந்த மாதிரி பஜ்ஜி கடை, கரும்புச்சாறு, ஐஸ்கிரீம் கடை, அப்புறம் இந்த டிராகன் கோஸ்டர், பிரேக் டான்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி ஹெலிகாப்டர் ரைடு, கார் ரைடு, போட்டிங், ஸ்னோ வேர்ல்டு, 3D கேம், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துச்சு. ஸோ இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தாங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.